நேர்மையாக இருக்கிறவங்கெல்லாம் நாம் என்னங்க பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் தான் இல்லைங்களா? அடிக்கடி இந்த மைண்ட் வாய்ஸில் தோண்டிக்கிட்டே இருக்கும். நேர்மையாக இருக்கிறவங்கெல்லாம் நேர்மையாக இருக்கிறதுனால என்ன பெருசாக சாதிச்சிட்டோம், நேர்மையே இல்லாதவங்க என்னென்னமோ எப்படி எப்படியோ இருக்கிறாங்கல்ல அப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் அடிக்கடி சொல்லும். உண்மைதானங்க? அதுக்கான வீடியோ தான் இது. அதாவது ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோட முதலாளி என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. மீட்டிங்கில் கூப்பிட்டு அவங்க உள்ள ஊழியர்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு, நான் ஒரு பெரிய போஸ்டிங் வந்து மேனேஜிங் போஸ்டிங், பெரிய போஸ்டிங் வந்து எனக்கு அடுத்தபடியான ஒரு போஸ்டிங் நான் உங்களுக்கு ப்ரமோஷன் மாதிரி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதில் நிறைய எல்லாமே கம்பெனியுடைய எல்லா ப்ராசஸும் அவங்க தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசோதனை செய்யலான் இருக்கேன். உங்களில் யார் நீங்கள் திறமையாக இருக்கிறீங்களோ அவங்கள நான் தேர்ந்தெடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். எல்லோருக்கும் கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியாகவும் அப்படியே பார்ப்பாங்க. மீட்டிங்கில் அங்கே உள்ள ஊழியர்கள்லாம் எல்லாரும் ஆர்வமாக என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து எல்லாருக்கும் ஒரு தொட்டி ஒன்று கொடுத்துருவேன், அப்புறம் ஒரு சீடு கொடுப்பேன், விதை கொடுப்பேன். அந்த விதையை வச்சு நீங்கள் அந்த செடியை வளர்த்து நீங்கள் எப்படி கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங்கில் நான் கொடுக்கலான் இருக்கேன். அதை எப்படி பராமரிக்கிறீங்க, எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க, அதுக்கு டைம் வந்து ஒரு 6 மந்த்ஸ் நான் உங்களுக்கு தர்றேன். 6 மந்த்ஸ்க்கு பிறகு அந்த டைமில் நீங்கள் திரும்பியும் நான் மீட்டிங் வைப்பேன். அவங்க வந்து யாருடைய செடி தாவரம் நல்ல செழிப்பாக இருக்குதோ அவங்களுக்கான அந்த போஸ்டிங் வந்து நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். எல்லாருக்கும் அப்படியே ரொம்ப ஆச்சரியமாகப்படுதுன்னா ஒரு பெரிய விஷயமா இது. ஒரு செடியை வளர்க்குறது ஒரு பரிசோதனை அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்படி வந்து சரின்னு அவங்களும் சரின்ட்டு அது சீட்லாம் கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துடுவாங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஏன்னா எப்படி நம்ம நல்லா வளர்த்துடலாம் செடியை அப்படிங்கிறதுல அங்கே ஊழியர்லாம் அவங்க இது சீடெல்லாம் தொட்டி எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பராமரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் ஒருத்தர், அவர் பேர் வந்து ராமு அப்படின்னு வச்சுங்களேன். அந்த ராமுங்க மட்டும் அந்த ரொம்ப அழகாக அதை பராமரிப்பார். அதுக்கு வேணுங்கிற உரம்லாம் போட்டு தண்ணி போட்டு டெய்லி அதை அவங்க ஒய்ஃபும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை வந்து ரொம்ப சூரிய ஒளி படுற மாதிரியும் அதுக்கு தேவையான உரங்கள்லாம் கொடுத்தோம், தண்ணியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியும் அதை ஒரு தன்னுடைய குழந்தை மாதிரியே அதை பராமரிச்சுக்கிட்டே வருவார். ஆனால் நாட்கள் ஆக அங்கே கம்பெனியில் எல்லாரும் பேசிப்பாங்க, என்னுடைய செடி வந்து கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஒருத்தரும் ஒரு ஸ்டேஜ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ராமுக்கு கொஞ்சம் வருத்தமாயிடும். தன்னுடைய மனைவிட்ட சொல்லுவார், எல்லாரும் கம்பெனியில் அவங்கவுங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க செடி வளர ஆரம்பிச்சிட்டு நல்லா வளர்ந்துருக்கு, தலன்னு இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய செடி மட்டும் எதுவுமே கிளம்பவே இல்லையே, எனக்கு ரொம்ப விதை போட்டபடியே இருக்குது. நாமளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ செடிகள்லாம் நம்ம வளர்த்துருக்கோம், அதனால் இது ஈஸியான வேலை தான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது, துளிர் விடவே இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கு அவங்க மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் எதையுமே பற்றி யோசிக்காதீங்க, உங்கள் முதலாளி கொடுத்த நீங்கள் விதையை நீங்கள் போட்டிருக்கீங்க, நம்மளுக்கு என்னென்னலாம் எந்தெந்த முறையிலாம் நம்ம அதை பராமரிக்கிறோமோ அந்தந்த முறையில் நம்ம அதை பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை உண்டு, நீ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அவங்க மனைவி அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்படியே போயிட்டுருக்கோம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க, என்னுடைய செடி இப்படி வளர்ந்துருச்சு அப்படி வளர்ந்துருச்சுன்ட்டு. ஒரு நாள் அந்த 6 மாதங்கள் முடிஞ்சு அந்த எல்லாரும் அவங்கவுங்க செடியை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி ஒரு சர்க்குலர் அனுப்பியிருப்பார். அப்போ வந்து இவங்க ராமு வந்து தன்னுடைய மனைவிட்ட சொல்லுவார், நான் இந்த தொட்டியை நான் எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஏன்னா ஒரு சின்ன துளிர் கூட விடாததை என்னுடைய தோல்வி தான் அது, அதனால் நான் இதை எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கு அவங்க மனைவி சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு உங்கள் முதலாளி உங்களுக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் எப்படி டெய்லி பராமரிச்சிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆனால் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலன்னா நீங்கள் அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி ஆகிடும், அதனால் நீங்கள் செஞ்ச தொழிலை நீங்கள் அவங்களுக்கு கொண்டு சொல்லிவிடுங்க, நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணேங்கிறது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்
ஆனால் விதை மட்டும் முளைக்கல அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிவிடுங்க தெளிவாக. ஏன்னா நாம் வந்து நேர்மையாக இருந்திருக்கோம், நாம் வந்து நம்ம ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. இவர் ரொம்ப மன வருத்தத்தோடு தான் அந்த தொட்டியை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போவார். இவர் அந்த தொட்டியை எடுத்துகிட்டு போனது எல்லாருமே சிரிப்பாங்க, நக்கல் பண்ணுவாங்க. அவங்களுடைய கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிப்பாங்க அவரை பார்த்து. ஆனால் அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கும், தளன்னு இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. இவருடையது மட்டும் வெறும் தொட்டி மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதில் உரங்கிரமெல்லாம் போட்டு வளமான தொட்டியாக இருக்கும். பட் ஆனால் செடி வளர்ந்துருக்காது. மீட்டிங் கூட ஆரம்பித்தோம். எல்லோரும் அவங்கவுங்க பிளேஸில் அவங்கவுங்க இடத்துல நின்றுட்டு அவங்கவுங்க செடியை வச்சுருப்பாங்க. முதலாளி வர நேரம் எல்லோரும் இவரை பற்றி தான் நக்கலாக பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்கு இந்த தொட்டியை எடுத்துகிட்டு வந்தானே தெரியல, எடுக்காமே வந்திருக்கலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதலாளியும் வந்துடுவார். முதலாளி வந்து ப்ராசஸ் அவருடைய இதெல்லாம் பேசிலாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு தொட்டியாக பார்த்துக்கிட்டே வருவார். எல்லா தொட்டிகளும் முடிஞ்சதும் ராமு வந்து பயந்துக்கிட்டு கடைசியில் போய் உட்காந்துருப்பார். உடனே ராமுவை வந்து கூப்பிட்டுட்டு மேடைக்கு ஸ்டேஜுக்கு வருவார். எல்லாரும் நினச்சிப்பாங்க ராமுவை வந்து அது வேலையை விட்டு எடுக்க போகிறார் போல இருக்கு, அவன் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த முதலாளி என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராமுவை கை கொடுத்து அவரை தோளில் வந்து தட்டி கொடுத்துட்டு, நான் இவரை தான் இந்த பொறுப்பான பதவிக்கு நான் நியமிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். எல்லோரும் சில பேர் கேள்வியே கேட்டுருவாங்க, என்ன அவருடைய தட்டியில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து இப்படி அவருக்கு போய் பதவி கொடுக்குறீங்க, நாங்கள் எவ்வளோ இதாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார், நான் கொடுத்த விதைகள் வந்து பாயில் பண்ண விதைகளை தான் நான் எல்லாருக்குமே கொடுத்தேன். அது நிச்சயமாக முளைக்கவே முளைக்காது. ஆனால் நீங்கள்லாம் எப்படி அதை முளைக்க வச்சு செடியாக கொண்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாருமே வேறு செடிகளை ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ஆனால் ராமு மட்டும்தான் அவன் ஒரிஜினாலிட்டியாக நான் என்ன கொடுத்தனோ அதுக்கு உழைச்சி 6 மாதம் அதில் எதுவுமே விளையிலைங்கிறத அப்படியே கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அவர் எவ்வளோ ஒரு நேர்மையாக அந்த கொடுத்த வேலையை செஞ்சுருக்காரு பாருங்கள். எனக்கு ஒரு இந்த ஆஃபீஸ்க்கு எனக்கு ஒரு நேர்மையான ஆள் தான் தேவைப்படுது, அதனால் இந்த பதவியை நான் ராமுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். எல்லாருக்கும் அப்படியே ஆச்சரியத்தில் கை தட்டவே முடியாமல் கஷ்டப்பட்டு கை தட்டுவாங்க. ராமுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடும். அதுதாங்க, நாம் நேர்மைக்கு என்றைக்குமே ஒரு நாள் மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நேர்மையை நாம் அதன் பலனை எதிர்பார்க்காம நாம் எப்பொழுதும் நேர்மையாக இருந்துக்கிட்டே இருந்தோம்னா கிடைக்கிறப்ப நேர்மைக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. நேர்மை வந்து ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படிம்பாங்களே. நேர்மை வந்து அவ்வளோ முக்கியமான கேரக்டர்ஸில் அது ஒன்றுங்க. அது மாதிரி ராமுடைய மனைவி அதான் அவங்களுக்கு அந்த கொடுத்த ஊக்கமும் அவரை வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறான். எப்பொழுதுமே நாம் செய்கிற வேலையில் கான்ஃபிடெண்ட்டாக தன்னம்பிக்கையாகவும் நேர்மையாக இருந்தாலும் நிச்சயம் வெற்றியினுடைய படிகளை நாம் போய் சேரலாம் அப்படிங்கிறதான் இந்த கதை சொல்லுது. இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.